ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மகர ராசி நேயர்களுக்கு தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அமாவாசையிலிருந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது, அதுவும் இல்லாமல் தற்போது சமீபத்தில் சிவன்மலையில் மாற்றி அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளுடைய தாக்கத்தினால என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய சிவன்மலையில் இருக்கிற இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைத்து வழிபாடு செய்யப்படக்கூடிய உத்தரவு பெட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த உத்தரவு பெட்டி தாங்க. இந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அதனுடைய தாக்கம் சமூகத்தில் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. அதாவது இந்த மாதிரியான விஷயம் எந்த ஆலயத்துலையுமே வந்து நடக்கிறது கிடையாது. எதிர்காலத்தில் நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஒரு ஆலயம் அப்படின்னு இந்த ஆலயம் வந்து பெயர் பெற்றது. ஸோ திருப்பூர் மாவட்டத்திலேருந்து யாரும் இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய சிவன்மலைக்கு நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சமீபத்தில் சிவன்மலையில் இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் மாற்றி அமைத்து வழிபாடு செய்யப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் தாங்க. இந்த கடல் நீர் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது கடல் சார்ந்த விஷயங்கள் எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமோ, அந்த வளங்களில் ஏற்றுமதியானது இருக்குமோ, தரம் வந்து இல்லைன்னா குறையுமோ, இல்லை இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்குமோ அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருக்கு. நிறைய சந்தேகங்களையும் பதட்டங்களையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குன்னே தான் சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கடல் நீரானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம மகர ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025 வருடத்தினுடைய இறுதி மற்றும் 2026 வருடத்தினுடைய தொடக்கம் ஆகிய 2 முக்கிய நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா ஒரு சேர வந்து நடக்க போகுது அப்படின்னே சொல்லணும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதமும் கூட. ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற இந்த மாதத்தில் பல்வேறு விதமான கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கு. இந்த கிரகநிலைகள் தான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமாகவும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதனுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த காலகட்டங்களில் குரு பார்த்திங்கன்னா வக்ர கதியில் மிதுன ராசியில் இருக்கிறாரு, கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறாரு, புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சூரியன் செவ்வாய் தனுசு ராசியிலும், சனி ராகு கும்பராசியிலும் இருக்கிறாங்க. அதாவது 21/12/2025 தான் குரு பகவான் வந்து மாற்றம் பெறுகிறார். எங்கன்னா வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறாருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு மாறுறாரு. அதே மாதிரி 25ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு வந்து மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களும் கூட. இதை தாண்டி இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் வந்து மகர ராசினியர்களுக்கு வந்து நடக்க போகுது அப்படின்னே சொல்லணும். மகர ராசி இல்லைன்னா லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும். நீங்கள் தங்கத்தை வாங்கி குவிக்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும். ராசிக்கு விரயஸ்தானாதிபதியாகவும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் அவங்க பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 7வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ மகர ராசியுடைய பெண்கள் யாராக இருக்கீங்களோ எல்லாருக்குமே உங்களுக்கு ஆசைகள் தேவைகள் என்னென்ன இருக்கோ எல்லாமே இப்போ வந்து நிவர்த்தியாகும், பூர்த்தியாகும். தங்கம் வாங்கிறதுக்கான யோகங்களும் இருக்குது. அதாவது தங்கக்காரகன், தனக்காரகன் இதுக்கெல்லாம் பேர் பெற்றவர் 7வது இடத்துல வந்து இருக்கிறாரு. அதனால் எவ்வளவு தான் வந்து தங்கம் வந்து விலை உயர்ந்தாலும் எவ்வளோ விலை விற்றாலும் அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தங்கத்தை வாங்குகிற அளவுக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்னா எல்லா சந்தர்ப்பங்களும் சாதகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ விலை விற்றாலும் இப்போ நீங்கள் தங்கம் வாங்குவீங்க, உங்களால் வாங்க முடியும். வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாமே வந்து கிடைக்க போகுது. அதாவது பெண்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ தங்க வைக்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து சந்தோஷம் கிடைச்சிடும். தங்கம் வாங்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் வாங்கிட முடியாதுங்க. பணம் என்ன தான் வச்சுருந்தாலுமே கூட நம்ம போய் அதில் தங்கத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் அந்த யோகம் கிடைக்கும். அப்படி தான் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைமிங் வந்து நல்லா இருக்குது. ஸோ தங்கம் வாங்கிக்கோங்க.
ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் தங்கத்தை வாங்க முடியுமா அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து பயன்படுத்திடுங்க. அடமானத்தில் வச்சுருக்கக்கூடிய தங்கத்தை மீட்டெடுக்கலாம், அதுக்கும் அமைப்பு இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குவாங்க, ஆனால் கையில் இருக்கவே இருக்காது, அடமானத்திலே தான் இருக்கும். அடமானத்துலேருந்து மீட்டவே முடியாது. 5 வருஷம் 6 வருஷம்னா கூட அது அடமானத்திலே தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த அடமானத்தில் இருக்கக்கூடிய நகையை வந்து மீட்க முடியும், அதுக்கான யோகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் வராதனால பெண்கள் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆடை ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரம், தங்க நகை வியாபாரம், கவரிங் நகை வியாபாரம் இதெல்லாம் வந்து செய்யலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உங்களால் கண்டிப்பாக வந்து செய்ய முடியும். அதே போல் அழகு நிலையம் வைக்கிறவங்க, அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் வைக்கிறவங்க, நீங்கள் எல்லாருமே வந்து அபாயகரமான லாபத்தை பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ஒரு தொழில் தொடங்குங்க, உங்களுக்கு ரொம்ப வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. சனி பகவான், சுக்கிர பகவான் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. அதே போல் செவ்வாய் பகவான் விரயத்தில் வந்து இருக்கிறாரு. ஸோ சட்டத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்ல யோகமான பலன்களை பார்ப்பீங்க. சட்ட ரீதியான வக்கீலாவோ ஜட்ஜாவோ இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது, நல்ல பலன் கிடைக்கும். வழக்கு அப்படின்ற ஒன்றை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெற்றியை தான் போய் முடிவடையும். ஸோ வழக்கு அப்படின்ற அமைப்பில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வேறு எதுவும் கேஸில் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போல்லாம் விடுதலை ஆகிடுவீங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு டைமிங், அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது மகர ராசிக்காரங்க இந்த டைமில் கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. சகோதரக்காரகன் செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு மகர ராசி என்பவர்களே சாதகமாக இருக்கிறாரு. ஸோ சகோதரன் வகையில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் எல்லாம் இருந்துச்சோ எல்லாம் நீங்கி போயிடும். அதே மாதிரி தான் சகோதரன் மட்டும் கிடையாது, சகோதரி விஷயமும் சந்தோஷமாக தான் இருக்கும். சண்டை சச்சரவுகளோட அக்கா தங்கச்சி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு சில சுபகாரியங்கள் உங்களுடைய தலைமையிலே வந்து நடக்கும். நீங்கள் தலைமை ஏற்று நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு அதெல்லாம் நடத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல விஷயம், நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே வந்து அமையப்போகுது. ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 சனி வேறு விடுபட போகிறாரு. இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்க போகுது. அந்த ஒரு நிலையில் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கும் நல்லா இருக்குது. ஸோ இப்படி எல்லா விஷயமும் நல்லா இருக்கும்போது நீங்கள் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கோங்க. ஏன்னா மீண்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு நேர காலங்கள் கிடைக்குமா அப்படின்னா அது தெரியாது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து டைமிங் நல்லா இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது செயல்படுத்துகிறவங்க தான் புத்திசாலிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பு நழுவி போனதுக்கு அப்புறமா கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதுனாலையோ அல்லது நம்ம செஞ்சுருக்கலாமோ செய்யாமல் விட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு கவலைப்படுறதுனாலையோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எப்போதுமே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நடக்க போகிறத சிந்திக்கும் பொழுது தான் அது நமக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும், வாழ்க்கையில் பல்வேறு விதமான திருப்பங்களை கொடுக்கும். அதனால் எப்போதுமே எதிர்கால விஷயங்களை பற்றி யோசிங்க, நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இனிமேட்டுக்கு அதை ஒன்றுமே பண்ணவே முடியாது. ஆனால் நடக்க இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதை நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து மாற்றியும் அமைக்க முடியும். அட்லீஸ்ட் உங்களால் ஒட்டுமொத்தமாக மாற்ற முடியல அப்படின்னா கூட உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ஆபத்தை முழுசாக வந்து விளக்க முடியலனாலும் அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படின்றதையாவது யோசிக்கலாம் இல்லையா? சின்ன ஒரு வாய்ப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சிந்தியுங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் சிறப்பாக வந்து வாழ முடியும். நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. மகர ராசினியர்களுக்கும் அப்படி தான். இவ்வளோ நாளாக 7.5 சனியால் நிறைய பிரச்சனைகள், நிறைய பாதிப்புகள், நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய தோல்விகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட். இனி வந்து உங்களுக்கு அடுத்து பிறக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். 2026 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது. மகர ராசிக்காரங்க எல்லாருமே இதைத்தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ வந்து இந்த 2026 பிறக்க போகுது அப்படின்றது. ஸோ நெருங்கியாச்சு நாட்கள். இனி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத உறவோ நட்போ இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் வந்து விலக்கிக்கோங்க. உங்களுக்கு சரின்னு படக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும் பழக்க வழக்கங்கள் வச்சுக்கோங்க. அனாவசியமான பழக்க வழக்கங்கள்லாம் தேவையில்லாதது.
அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களை நீங்கள் காத்துக்கிறதுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு தான் கை கொடுக்கும். ஸோ குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே கோபுரம் இருக்குன்னா அந்த கோபுரத்துக்கு நீங்கள் சிறப்பு வழிபாடுகள்லாம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். அதுலேயும் சனிக்கிழமையாக பார்த்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு நீங்கள் போங்க, அது இன்னும் நல்லது. உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு செய்துட்டு உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக எல்லாமே தீர்த்து கொடுப்பாங்க. ஏன்னா குலத்தை காக்கும் குலதெய்வத்தை நீங்களும் வழிபாடுகள் செய்யணும். அவங்க எப்படி உங்களை ஒரு பிரச்சனைங்கும் போது தாங்கி பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவங்கள மறக்காமல் வழிபாடுகள் செய்யணும். இந்த காலகட்டங்கள் மகர ராசி என்பவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் தவறாமல் எல்லாருமே குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. மகர ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி போயிட்டு வாங்க. 2026 பிறக்க போகுது. ஸோ இந்த காலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செய்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை மகர ராசி என்பவர்களே நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.